பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 8:2. குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பிரியமானவர்களே, அந்நாட்களில் குஷ்டரோகியின் நிலைமை மிகவும் பரிதாபமானது. அவன் வீட்டுக்குள்ளேயும் ஊரிலேயும் வாழ முடியாது. பட்டணத்திற்கு வெளியே தான் இருக்க வேண்டும். அவன் முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். யாரும் அவன் அருகிலே போக மாட்டார்கள். அன்பு செலுத்தவும் மாட்டார்கள். நாய்க்கு உணவு வைப்பது போல ஊருக்கு வெளியே வைத்துவிட்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதன் மேல் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் இப்படி அநேகரால் வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் நோய்களும் பலவீனங்களும் உங்களை வாட்டி வதைத்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஐயோ, நான் படுத்த படுக்கையாகி விட்டேனே, மற்றவர்களுக்கும் பாரமாகி விட்டேனே, கர்த்தர் என் வியாதியின் படுக்கையை மாற்ற மாட்டாரா, என் சிறையிருப்பை திருப்ப மாட்டாரா என்று கண்ணீரோடு கதறுகிறீர்களோ? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆண்டவரே, இயேசுவே, என் வியாதி நோய்கள் நீங்க எனக்கு உதவி செய்யும். இப்பொழுதே உம்முடைய நாமத்திலே ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டுக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா வியாதிகளும் நோய்களும் நீங்கி நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின தேவன், இன்றைக்கு எத்தனையோ மக்கள் வியாதியின் மூலம், நோய்களின் மூலம், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, அநாதைகளாக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலே தானே ஒவ்வொருடைய வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போகட்டும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா மக்களும் யார் யார் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்கும் போதே விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.